Hi friends, இன்னைக்கு நம்ம apostrophe என்னதுன்னு பார்க்க போறோம். apostropheல 3 வகை இருக்கு. அதுல இன்னைக்கு நம்ம முதல் வகையை பார்க்க போறோம். சோ அது என்னது? possession. possessionன்னு சொன்னா உடைமை, உடைய, என் அப்பா உடைய, என் அம்மா உடைய, இத போல. My father's name is Nathan. என் அப்பாகள் பெயர் நேதனாக இருக்கிறது. இது தவறு. Is this sentence correct? It is wrong. Why? பார்க்கலாம். My father's name is Nathan. என் தகப்பன்மார்கள் பெயர் நேதனாக இருக்கிறது. So இது தவறு. In the statement an apostrophe is missing. Statement எப்படி இருக்க வேண்டும்? The statement should be my father's name is Nathan. என் தகப்பனுடைய பெயர் நேதனாக இருக்கிறது. Fathers apostrophe s. தகப்பனுடைய apostrophe s. இதற்கு அர்த்தம் என்னது? உடைமை, உடைய. Fathers plural பன்மை. Fathers, father apostrophe s. அப்பா உடைய. My sister's friend. என் சகோதரி உடைய friend. இங்க எத்தனை சிஸ்டர்? ஒரு சிஸ்டர் தான். one sister. Friend of my sister. My sister's friend. இங்க எத்தனை சிஸ்டர்ங்க இருக்கிறாங்க? நிறைய சிஸ்டர்ஸ்ங்க இருக்காங்க. My sisters. பாருங்க, சிஸ்டர்ஸ் plural. வெளியில apostrophe வந்திருக்கு. அதற்கப்புறம் நம்ம s போடல. நிறைய சிஸ்டர்ஸ் உடைய friend. சகோதரிமார்களுடைய friend. Friend of my sisters. Now see here. Girl, girls, girls, girls. What are their meanings? இந்த வார்த்தைகளுடைய அர்த்தங்கள் என்னவா இருக்கும்? Girl, ஒரு சிறுமி. Girls, சிறுமிகள். Girls, girl singular. ஒரு சிறுமி apostrophe s. ஒரு சிறுமி உடைய belonging to one girl. Girls, girls plural பன்மை. apostrophe வெளியில வந்திருக்கு. அதற்கு அப்புறமா ஒரு s போடல. Girls, சிறுமிகளுடைய, சிறுமிகளுடைய belonging to many girls. We will see an example. A friend of James. Now use apostrophe. James friend. Now see here. James. இந்த நேம்ல s ending இருக்கு. James. S ending. அப்படி இருக்கும் பொழுது apostrophe மட்டும் போட்டா போதும். உடைய அப்படி சொல்றதுக்கு இன்னொரு ஒரு s போட வேண்டிய அவசியம் இல்லை. ஜேம்ஸ் friend. பாருங்க, ஜேம்ஸ் s ending. ஒரு apostrophe மட்டும் போட்டா போதும். So ஜேம்ஸ் உடைய friend. apostropheக்கு அடுத்தது இன்னொரு ஒரு s போட வேண்டிய அவசியம் இல்லை. When a word ends in s, there is no need to add apostrophe s. You can use only apostrophe after the last letter s. இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். Keats poems. Keats இவர் ஒரு கவிஞர். அவருடைய பெயர்ல s ending இருக்கு. அதனால் கீட்ஸ் உடைய poems அப்படி சொல்லும்போது வெறும் apostrophe போட்டா போதும். இன்னொரு ஒரு s போட வேண்டிய அவசியம் இல்லை. Jesus' followers. ஜீசஸ் பெயர்லயும் ending s இருக்கு. ஸோ apostrophe மட்டும் போட்டா போதும். இன்னொரு ஒரு s போட வேண்டிய அவசியம் இல்லை. Jesus' followers. Sam and Harry's mother. Sam apostrophe s இல்ல. Harry's apostrophe s உண்டு. Mother ஒரு மதர் தான், ஒரு தாய் தான். அப்போ இதற்கு என்ன அர்த்தம்? Sam உடைய அம்மா இவங்க தான், Harry உடைய அம்மா இவங்க தான். One mother of both the sons. Now look at this one. Roy's and Sam's mothers. Roy apostrophe s. Sam apostrophe s. Mothers. More than one. Roy உடைய அம்மா, Sam உடைய அம்மா. One mother of Roy and one mother of Sam. இதுதான் இதற்கு அர்த்தம். கடைசியாக use apostrophe s and rewrite the children of his brothers. Of. இந்த ofக்கு பதிலாக நீங்க சரியான இடத்துல apostrophe s போடணும். இந்த ஆன்சரை கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. இன்னும் எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you for joining today's class.